உங்க பேருக்கா? என் பேர் மணிமேகலா. நான் ராலிமல இருந்து வரேன். நான் எனக்கு வீட்டுக்காரு கிடையாது. எனக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு ஒண்ணு இருக்கு. அவன் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஆனா கால் என்னாச்சு உங்களுக்கு? கால் வந்து எனக்கு வந்து பறவையிலே போலியோ அட்டாக் பாதிச்சிருக்கு. கொஞ்சம் நடப்பேன், ஆனா கொஞ்சம் தாங்கி தாங்கி கொஞ்சம் வேகமெல்லாம் நடக்க முடியாது, ஸ்லோவா தான் நடப்பேன். வாடகை வந்து 3000, அதையும் இதையும் மேனேஜ் பண்ணி தான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. என்னால குடும்பம் நடத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கூட வழி இல்லாம மளிகை ஜாமான், பாப்பாக்கு பால் வாங்கி கொடுக்க கூட எதுவுமே என்கிட்ட காசு இல்ல. அந்த பரிச்சட்டை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லாம இன்னமும் நான் வாங்கி கொடுக்காம தான் இருக்கிறேன். அதனால சரின்ட்டு இப்ப உங்களை கேட்டு வந்திருக்கிறேன், உதவி வேணும்னு சொல்லி. பேகு, ஸ்கூல் ட்ரெஸ், பேண்ட் கூட கிழிஞ்ச பேண்ட் தான் போட்டுட்டு போறேன், அது தைச்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா என்னால அந்த பேண்ட் வாங்கி தைச்சு கொடுக்க கூட முடியாம நான் இருக்கிறேன். அதனால நீங்க தான் எனக்கு வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். கவலைப்படாதீங்க. எனக்கு நீங்க சொல்றதே வந்து குழந்தை பேசுற மாதிரி தான் நீங்களே பேசுறீங்க. பாவம், என்ன எப்படி ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு தாயா இருந்து நடக்க முடியாம இருந்து, அதுவும் பாப்பாவையும் பார்த்து தம்பி அவனுக்கு யூனிஃபார்ம் இல்ல, ட்ரெஸ்ல எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. ஸ்கூல்ல கொடுப்பாங்கல்ல, அது கொடுப்பாங்க, அது போட்டு போறோம், அப்புறம் கிழிஞ்சிரும் அந்த ட்ரெஸ். அவ்வளவு பத்தாது. 3 நேரம் தான் காலையில 1 நேரம் தான் சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டுக்கு தான். நான் தான் படிக்கல, என் பிள்ளைங்கனாவது நல்லா படிச்சு முன்னேறணும். எனக்கு பணமோ காசோ எதுவும் வேண்டாம். என் பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தா போதும், வேற எதுவும். நீங்க அதெல்லாம் சொல்லவே வேணாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க பாருங்க, கை குழந்தைய கையில வச்சிருக்கீங்க, சின்ன பிள்ளைய கையில வச்சிருக்கீங்க, பையனுக்காக பரிச்சை அட்டை கூட இல்ல, உங்க ஸ்கூலுக்கு போறாங்கிறது எனக்கு ரொம்ப. உங்க சொந்தக்காரங்கள்லாம் யாருமே பக்கத்துல யாருமே உதவி பண்ணலையா? உதவி பண்ணல. எந்த ஒரு தாய்க்குமே தான் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டதை கூட வாங்கி தர முடியலைங்கிறப்ப அது ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கும். அது தந்தை இல்லாம நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கையான வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, பையன் படிக்கிறத பத்தி கவலைப்படாதாங்க, இந்த பிள்ளை சாப்பிடறத பத்தி கவலைப்படாது. நான் கண்டிப்பா படிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் எல்லா வகையிலும் உதவி பண்ணேன். நான் பணம் தரேன், நானே வாங்கி தரலாம் தான் நினைச்சேன். நான் பணம் தரேன். ஒரு தாயா நீங்க கூட்டிட்டு போய் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, அவனுக்கு என்னெல்லாம் ஸ்கூலுக்கு தேவையோ, என்ன படிப்புக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவன் கூட்டிட்டு போய் எல்லாமே வாங்கி கொடுத்து. இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேணாம். இது வந்து நான் ஒரு கூட பிறந்த சகோதரரா உங்களுக்கு தரேன். பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க. என்ன கஷ்டம் எப்பனாலுமே ஒரு கூட பிறந்த சகோதரர் இருக்கேன்னு நினைச்சிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும் கூட யோசிச்சு நாங்க இன்ன வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டோம். சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறது கூட எங்களுக்கு அவ்வளவு இதா இருக்குது, கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த வார்த்தை சொல்றீங்க. அவனுக்கு லீவ் அப்ப நான் சொல்றேன், நீங்க அவனை மட்டும் கூட்டிட்டு வாங்க. சரி, எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? இதுல என்ன ஜாமான் வேணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன சாப்பிட நினைச்சீங்களா சாப்பிடுங்க. எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்களேன்னு, உங்க கூட பிறந்த சகோதரன் நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. அல்லாதீங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமாவே போயிடாது. இதுல பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் இருக்குக்கா, இந்த உனக்கு பிடிச்சது ஓகேவா? சரிக்கா, போயிட்டு வரேங்க, நீங்க பாத்துக்கோங்க, சரியா?